இன்றைக்கி நம்மளோட 7th கிளாஸில் அத்தியாயம் 5ல் இருக்கிற எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேத்தியே பயிற்சி 15ல் ஹாஃப் பார்த்துட்டோம். பாக்கி இருக்க ஹாஃப் இன்றைக்கி பார்க்குறோம். வேலீடு வேலீடு வேலீடு. விளையாது விளையா ஐ ப்ளஸ் யா வந்துட்டாலே ட்ரைஃபோன் யூஸ் பண்ணிடணும். விளையாது மூயிர் குறி. அலைவாய் அலைவாய். அடையாணி அடையாணி அடையாணி. ஆராய்ச்சி ஆராய் ஆய்டுப்தான் சி. அறிவியல் ஈஏ ஆரி ஆரிக்கு கூட இங்கே ஒரு ஈ வச்சுக்கலாம். அறிவியல். பீப்பாய் பீப்பாய் 2 பா இருக்குது. பீ பாய் பாய்க்கு ஒரு பாக்கு ஒரு வச்சுக்கலாம். கன வாய் கன வாய்க்கு ஆய்டுப்தான் போட்டுக்கலாம். இல்லை கன வாய் நான் இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இதை டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல நம்ம ஆய்டுப்தான் போட்டிருக்கோம். அதை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறது நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கனவாயின்னு நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அது கரெக்டு தான். ப கை யாலி ப கையா லீ. யானே நம்ம ஒன்று போடவே வேணாம். இது லீ ஓகேங்களா. யானே ஒன்று போட வேணாம். யாக்கு மூ உயிர்க்குரிய யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஆழி ஆழியா ஈயன்றதுனால 3rd பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆழியா து. விழு விழுமிய விழுமிய ஈய. நீயதி நீ தி நீய. இதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் கீழேயுமே தனிச்சொற்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸசைஸுக்கு கீழே இருக்கிற தனிச்சுரிச்சொற்கள் தான் இது. தனிக்குறிச்சொற்கள்னால் என்னென்னா இங்கிலீஷில் கிராம்லாக்ஸ்னு அர்த்தம். நீங்கள் இதை மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி ஒரு டாட் வச்சிங்கன்னா ஏனென்றால், இது ஒரு வாட்டி ஒரு டாட் வச்சோடனே ஏனென்றாலாம் நமக்கு ஞாபகம் வராது. ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ண எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மனசில் பதியும். ஏனென்றால் அதையே ஆன் த லைனில் வச்சா என்றால். இருக்கிறது இருக்கின்றன அப்படின்னா குட்டியாக போடணும், பெருசாக போடக்கூடாது. ரா தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ராவை குட்டியாக போட்டோன்னா இருக்கிறது ஆர் இருக்கின்றன பக்கத்தில் இருக்க வேர்டை வச்சு இருக்கிறதா இருக்கின்றன நம்ம எடுத்துக்கணும். இருக்கிறதுனா ஒரு ஆள் சொல்கிறது சிங்குலர். இருக்கின்றன அப்படின்னா ப்ளூரல். நிறைய பேரை மென்ஷன் பண்ணும்போது நாவை யூஸ் பண்ணணும். கம்மியாக ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணால் தூ யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கிறத வச்சு. ஆயினும் ஈய யூஸ் பண்ணுறோம். ஆயி ஈய ஓகேங்களா. அது அபோத லைனில் போட்டால் ஆயினும். அதையே ஆன் த லைனை போட்டோன்னா ஆன போதிலும். வரை ஒரு குட்டியாக யூ மாதிரி போட்டோன்னா வரை. இதை வேன்னு சொல்லுவோம். பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸில் படிப்பீங்க. இது ஒரு விதமான வே தான். என்றது அப்போடு ஏ குட்டியாக ஏ போட்டால் என்றது. அதையே டவுன்வேர்டில் போட்டோன்னா ஏற்கனவே. அப்போர்டில் போட்டால் என்றது. மேலேருந்து கீழே டவுன்வேர்டில் போட்டால் ஏற்கனவே. அபோத லைன் ஆன் த லைன். வை வைத்த வைத்து குட்டியாக வை மாதிரி ஒரு குட்டி எல் போட்டோன்னா வை வைத்த வைத்து. 3த்துக்குமே இதுதான். என்பதுன்றது டிக்கு. மேலேருந்து கீழே டிக்கு 80. இந்த ஆரோ மார்க் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா மேலேருந்து கீழே. ஆவது ஆவதும் சேம் தான். ஆவதாவதும் சேம் தான். பார்த்துருக்கோம்ல அந்த தான் இது குட்டியாக போடணும். ஆவது ஆர் ஆவதாவது 2த்துக்கும் சேம் தான். படி பட பட்ட 3த்துக்கும் சேம். மேலேருந்து கீழே குட்டியாக லைட்டாக போட்டால் பட பட்டை ஓகேங்களா. இது ஆன் த லைனில் கிடையாது, அபோத லைனில் போடணும். லைட்டாக போடணும். மேலேருந்து கீழே பட பட்ட படி ஓகேங்களா. இத்தது ஆன் த லைனில் போட்டோன்னா இத்தது ஓகேங்களா. அதையே ஸ்லாண்டிங்காக போட்டால் தக்க தக்கது. மேலேருந்து கீழே தக்க தக்கது ஓகேங்களா. குட்டியாக ஒரு இட்டு போட இத்தது. இந்த இத்தது தக்கதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு புரியாது. இப்போதைக்கு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. பின்னாடி வேர்ட்ஸாக அதோட சேர்த்து ஜாயினிங். இது ஒரு துணைச்சொற்கள்னு தான் சொல்லுவாங்க. துணைச்சொற்கள்லாம் நம்ம வேர்ட்ஸோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இன்னையோட கிளாஸ் ஓவர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.